வெல்கம் டு பர்மிராஜ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 3 விதமான ஃபிஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஹெரிங், மேக்கரல், அதுக்கப்புறம் லெமன் சோல். இதுக்கு மேலே போடுற மசாலுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். சில்லி பவுடரும் அப்புறம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சீரகப்பொடி, அதுக்கப்புறம் பெப்பர், சில்லி பவுடர், டர்மரிக், கியூமின் பவுடர், கொஞ்சம் பெப்பர். அதுக்கப்புறமா வந்துட்டு இதோட பேட்டர் மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளவரும், ஆல் பர்பஸ் ஃப்ளவர், மைதா கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறோம். அது கூட லெமனும் உப்பும், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறது? கொஞ்சம் ஸ்பைசியானு இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவு மைதா யூஸ் பண்ணுறதுனால நல்லா காரமாக போடுறதுனால கொஞ்சம் அதிகமான சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகப்பொடி, லைம் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட. கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், ரைஸ் ஃப்ளவர். அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கலர் சேர்க்கறதுக்காக நான் ரெட் கலர் வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சேர்க்க போகிறேன். நம்ம இதெல்லாமே மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மீனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஷஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி மீனை வெட்டிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக பூசிடலாம். இது மேரினேட் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை வெளியில் வச்சோ அப்படியே இதை வந்துட்டு மேரினேட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து இது 1/2 அன் ஹவருக்கு மேலே நமக்கு மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணலாம். நல்ல எண்ணெய் சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு மீன் எடுத்து மூடி போட்டுடலாம். ஏன்னா இல்லாட்டிக்குள்ளே தெரிக்கும் மேலே. இந்த மீன் வந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் 2 வெரைட்டி மீன் போட்டு பொரிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் இன் அ வைல் இப்படி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், தப்பில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.